தர்மஸ்தலாவில் நடந்தது என்ன? மகளை தேடி வந்த தாய்க்கு நேர்ந்த கொடூரம். மகளோட எலும்புகளையாவது கொடுங்க என கெஞ்சி கதரும் முன்னாள் அதிகாரி. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இது குமுதம் ரிப்போர்ட். Meenakshi Faculty of Physiotherapy admission open for BPT and MPT. Apply now. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. 100 500 1000 எத்தனை பொண்ணுங்களை கொன்னு புதைச்சாங்களோ? கர்நாடக மக்களோட மனசுல இப்ப இந்த கேள்விதான் ஓடுது. மஞ்சநாதா கோவில் வளாகத்தில் நூற்றுக்கணக்கான பெண்களை நானே என் கையால் புதைச்சேன் அப்படின்னு அங்கு வேலை பார்த்த முன்னாள் துப்புரவு தொழிலாளி ஒருத்தர் கடுமையான குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காரு. அதுவும் அந்த பெண்கள் எல்லாம் சாதாரணமாக கொல்லப்படலை, பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னது இன்னும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரபலங்கள் கைது செய்யப்படுவார்களா அல்லது தப்பிக்க வைக்கப்படுவார்களா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. இதோ இந்த கருப்பு உருவம் மொத்த கர்நாடகத்திற்கும் ஒரு இருண்ட பக்கத்தை காட்டியிருக்கிறது. காவலர்களும் வழக்கறிஞர்களும் புடைசூழ நீதிமன்றத்துக்கு வந்த அந்த கருப்பு உருவத்துக்கு சொந்தக்காரர் நீதிபதியிடம் கொடுத்த வாக்குமூலம் அப்படிப்பட்டது. நூறு முதல் 500 பெண்களை பலாத்காரம் செய்து கொன்னுட்டாங்க என அந்த நபர் நீதிபதியிடம் சொல்லி இருந்தார். அதில் பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள், இளம் பெண்களும் அடக்கம் என கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்வதெல்லாம் உண்மைதான் என்று ஆதாரத்துக்காக புதைக்கப்பட்ட ஒரு உடலையும் வெளியே எடுத்து காட்டி நான் சொன்னது உண்மையே என்று பீதியை கிளப்பியிருக்கிறார் அவர். ஆனால் இத்தனை கொடூர கொலைகளும் புகழ்பெற்ற தர்மஸ்தலா மஞ்சுநாதா கோவிலில் நடந்ததாக அவர் சொன்னதுதான் திகிலை ஏற்படுத்தி இருக்கிறது. புகழ்பெற்ற ஒரு கோவிலில் இப்படி நடந்ததா என அதிர்ச்சியில் இருந்து விலகாமல் இருக்கிறார்கள் கர்நாடக மக்கள். இதன் தொடர்ச்சியாக கொலைக்கு பின்னால் இருப்பது ஆலய நிர்வாகிகளா அல்லது அர்ச்சகர்களா, கொலையாளிகள் ரேபிஸ்டுகளா அல்லது நரபலி கொடுப்பவர்களா என பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. தெற்கு கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலாவில் 800 ஆண்டுகளுக்கு முன்னதாக கட்டப்பட்டதுதான் இந்த மஞ்சுநாதா ஆலயம். இந்த கோவிலை வீரேந்திர ஹெக்டே என்பவர் நிர்வகித்து வருகிறார். 19வது வயதில் இந்த பொறுப்புக்கு வந்த வீரேந்திர ஹெக்டே 21வது தலைமுறையாக இந்த ஆலயத்தினை நிர்வகித்து வருகிறார். வீரேந்திர ஹெக்டே சாதாரண நபர் அல்ல. இந்திய அளவில் அவர் பிரபலமானவர். 2022ஆம் ஆண்டு முதல் அவர் பாஜக சார்பில் ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார். அதே சமயம் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இவரை சந்தித்து பேசியிருக்கிறார். கர்நாடக முதல்வர் சித்தராமையா, டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோரும் இந்த ஆலயத்துக்கு வந்து சென்றிருக்கிறார்கள். உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் இவரை சந்தித்து இருக்கிறார். சொல்ல போனால் அவருக்கு தெரியாத அதிகாரம் மட்டுமே கிடையாது. அதனால்தான் இந்த வழக்கு இந்திய அளவில் பெரும் கவனத்தை பெற்றிருக்கிறது. தர்மஸ்தலா கோவிலில் வீரேந்திர ஹெக்டேவின் பதவிக்காலம் என்பது பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டுகளும் தீர்க்க முடியாத பல கொலை வழக்குகளாலும் நிறைஞ்சதாக இருக்குது. ஆலயத்தினுடைய நிர்வாகிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை மறைச்சதாகவும் பகீர் குற்றச்சாட்டுகள் இப்போ எழுந்திருக்கு. குறிப்பாக சிபிஐயில் பணியாற்றிய முன்னாள் அதிகாரி சுஜாதா அப்படிங்கிற பெண்மணி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு அதிர்ச்சி ரகமா இருக்கு. சுஜாதா அவர்களுடைய பெண் மருத்துவம் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. 22 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இளம் பெண் இந்த கோவிலுக்கு வந்த பிறகு திடீர்னு காணாம போயிருக்காங்க. அதன் பிறகு நடந்ததெல்லாம் எந்த ஒரு தாய்க்கும் நடக்கக்கூடாத ஒன்று.
60 வயது நிரம்பிய கொல்கத்தாவை சேர்ந்த சுஜாதா 22 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தர்மஸ்தலா வந்திருக்கிறார். அவர் 2003 பெங்களூரில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஸ்டெனோவாக இருந்தபோது அவருடைய மகள் அனன்யா தர்மஸ்தலா கோவிலில் வைத்து மாயமானார். 2 நாட்களுக்கு முன்பு இந்த முறையாவது எனது மகளுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க என அந்த தாய் ஆண்டவனிடமும் ஆட்சியாளர்களிடமும் முறையிடுவதற்காக நம்பிக்கையோடு வந்திருக்கிறார். 2003 அனன்யாவை கண்டுபிடித்து தருமாறு பெல்தங்கடி காவல் நிலையத்துக்கு சென்று முறையிட்ட போது உங்க பொண்ணு யாருடனாவது ஓடி போயிருக்கும் என்று சொல்லி புகாரை வாங்க மறுத்து விட்டார்களாம். இதனால் மகளின் போட்டோவை வைத்துக்கொண்டு அங்கும் இங்குமாக அலைந்த போது உங்க பொண்ணு கோயிலின் முக்கியமான நபருடன் உள்ளே சென்றார், அதற்கு மேல் எங்களிடம் வேறு எதுவும் கேட்காதீர்கள் என்று சிலர் கூறியிருக்கிறார்கள். இதனால் மேலும் அதிர்ச்சி அடைந்த சுஜாதா மகளை கண்டுபிடிப்பதற்காகவே தர்மசாலாவில் நுழைந்து கடை வைக்க முயற்சி செய்திருக்கிறார். ஆனால் இதை தெரிந்து கொண்ட கோவில் ஊழியர்கள் சுஜாதாவை இருட்டு அறையில் தள்ளி அடித்து மண்டையை உடைத்து விட்டார்களாம். இதன் பிறகு சுஜாதா கண் விழித்து பார்த்தபோது 3 வருடங்கள் ஓடிவிட்டிருந்தது. அதாவது அதுவரை கோமாவில் இருந்துள்ளார் சுஜாதா. இன்று என் மகள் எலும்பையாவது கொடுங்க, அவளுக்கு இறுதிச் சடங்கு செய்யணும் என்று சுஜாதா கண்ணீருடன் தர்மஸ்தலாவுக்கு திரும்ப வந்திருக்கிறார். முன்னாள் கோவில் ஊழியரின் வாக்கு மூலம் அவருக்கு அனன்யாவின் மிச்ச மீதியை தரும் என நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. கொலையாளிகள் மஞ்சுநாதா கோயிலோட தொடர்புடையவர்கள் அப்படின்னு அங்கு வேலை பார்த்த முன்னாள் துப்புரவு தொழிலாளி கூறியிருக்கிறார். அதே சமயம் அவர்களோட பெயர்களை வெளியிட முடியாதுன்னு சொன்னவர், அவங்களாம் ரொம்பவே செல்வாக்கு மிக்கவங்க, எதிர்க்கக்கூடியவங்களை அழிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கிறவங்கன்னு சொல்லியிருக்காரு. இதற்கு அடுத்து அவர் செய்த காரியம்தான் இன்னும் அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சுது. அதாவது தான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்காக அவரே கல்லறையை தோண்டி எலும்புகளை எடுத்து ஆதாரங்களை நீதிபதியிடம் சமர்ப்பிச்சிருக்காரு. இப்ப அதுவே தான் அவருக்கு சிக்கலையும் ஏற்படுத்தியிருக்கு. தட்சிண கன்னட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் இதை குற்றம் என்று சொல்கிறார். அதனால் இப்போது புகார் அளித்தவர் மீதே வழக்கு பாயலாம் என்கிறார்கள். கர்நாடகாவில் உள்ள கடலோர மாவட்டமான தட்சிண கன்னடாவில் பாயும் நேத்திராவதி ஆற்றங்கரையில்தான் புகழ்பெற்ற தர்மஸ்தலா ஆலயம் இருக்கிறது. இங்கு மஞ்சுநாதா என்ற பெயரில் சிவபெருமானும் சமண சமயத்தின் 8வது தீர்த்தங்கரர் சந்திர பிரபாவும் காவல் தெய்வங்களாக குமாரசாமியும் எட்சினியும் வணங்கப்பட்டு வருகிறார்கள். முன்னர் குடுமா என்று அழைக்கப்பட்ட இப்போதைய தர்மஸ்தலாவில் வாழ்ந்த வீரமண்ணா பெர்கடே என்பவர் தனது கனவில் வந்த இந்த கடவுள்களை சிலைகளாக வடித்து கோவில் கட்டியிருக்கிறார். இந்த ஆலயத்தில் சைவ கடவுளான சிவனும் சமண கடவுளாக சந்திரபிரபாவும் இருந்தாலும் வைணவத்தை சேர்ந்தவர்கள் அர்ச்சகர்களாக பணியாற்றி வருகின்றனர். இக்கோவில் அறக்கட்டளையின் கீழ் ஏராளமான துணை அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன. அவற்றில் சுமார் 75,000 ஊழியர்கள் பணியாற்றி வருவதாக சொல்லப்படுகிறது. இவர்கள் நடத்தும் கல்வி நிறுவனங்களில் 45,000 மாணவர்கள் பயின்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. மஞ்சுநாதா கோவிலின் ஆண்டு வருமானம் 25 கோடி ரூபாய் என்று சமீபத்தில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா கூறியிருந்தார். தர்மஸ்தலா ஆலயம் மூலம் ஏராளமான நற்காரியங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இலவச உணவு, இலவச கல்வி, இலவச திருமணங்கள் என கோவில் சார்பாக மீண்டும் மீண்டும் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த கோவில் மூலம் நடத்தப்படும் அன்னபூர்ணா சமையலறை இந்தியாவின் மிகப்பெரிய பாரம்பரியமான சமையல் அறைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இங்கு ஒவ்வொரு நாளும் 50,000 பேருக்கு உணவு வழங்கப்பட்டு வருகிறது. அதே சமயம் தினமும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்லும் இங்கு மர்மங்களுக்கும் குறைவே இல்லை. தற்போது குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கும் துப்புரவு தொழிலாளி 1995 முதல் 2014 வரை இங்குதான் பணிபுரிந்திருக்கிறார். அப்போது கடுமையான குற்றங்களின் ஆதாரங்களை அழிக்கும் பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டதாக கூறியிருக்கிறார். இறந்து போன பல பெண்களின் உடலை அவர் பார்த்ததாகவும் அவர்கள் தற்கொலை செய்திருக்கலாம் என்று தான் முதலில் நினைத்ததாகவும் கூறியுள்ளார். ஆனால் பல பெண்கள் ஆடைகள் இல்லாமல் பாலியல் வன்முறை மற்றும் தாக்குதலின் தெளிவான அடையாளங்களுடன் கொண்டு வரப்பட்டதால் அவருக்கு சந்தேகம் எழுந்திருக்கிறது. இதை பற்றி காவல்துறையிடம் தெரிவிக்கலாம் என்ற போது மேலதிகாரிகள் அதனை அனுமதிக்கவில்லை. ஒரு கட்டத்தில் உத்தரவுகளை பின்பற்ற மறுத்த போது தனக்கு மிரட்டல் வந்ததாகவும் சொல்லியிருக்கிறார். உன்னை துண்டு துண்டாக வெட்டுவோம், மற்றவர்களைப் போல உன்னையும் புதைப்போம், உன் குடும்பத்தையே வேறறுப்போம் என மிரட்டப்பட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். தர்மஸ்தலாவில் 2010 ஒரு 15 வயதுக்கு உட்பட்ட ஒரு சிறுமியை கொண்டு வந்து புதைக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சிறுமியோட உடல்ல ஆடைகள் ரொம்ப கம்மியாகவும் பலாத்காரம் செய்யப்பட்டதற்கான அடையாளமும் ரொம்பவே தெளிவாக இருந்திருக்கு. அதோட அந்த பெண்ணோட கழுத்தில் கட்டப்பட்டதற்கான தடமும் பள்ளிக்கூட பையோடையும் அந்த சிறுமியை புதைச்சதாகவும் சொல்லியிருக்காரு அந்த துப்புரவு தொழிலாளி.
அந்த காட்சி இன்னும் என்னை விட்டு விலகவே இல்லை அப்படின்னு அவர் சொன்னது எல்லோரையும் கலங்க வச்சிருக்கு. அந்த அளவுக்கு தர்மஸ்தலா கோயிலில் இளம் பெண்களை ரொம்ப கொடூரமாகவே கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஒரு மூடப்பட்ட அறையில் நாற்காலி ஒன்றில் கட்டி வைக்கப்பட்டு துணியால் மூச்சு திணறடிக்கப்பட்டு பெண்கள் கொலை செய்யப்பட்டதாக கூறியிருக்கிறார் அந்த கருப்பு உடைக்காரர். என் கண் முன்பே ஏராளமான பெண்கள் கொல்லப்பட்டனர் என்றும் அவர்களில் பலரது உடலை டீசல் ஊற்றி எரிக்குமாறு உத்தரவிட்டார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். நான் இதை செய்ய மறுத்த போது எனது குடும்பத்தை சேர்ந்த பெண் ஒருவர் பலாத்காரம் செய்யப்பட்டார் என்றும் அதிர வைத்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் உயிருக்கு பயந்து ஊரை விட்டே ஓடி அண்டை மாநிலத்தில் குடும்பத்துடன் தலைமறைவாக இருந்ததாகவும் மனசாட்சி தூங்க விடாமல் செய்ததால் உண்மையை தைரியமாக கூறுவதற்கு தயாரானதாகவும் கூறியிருக்கிறார். இதனிடையே தர்மஸ்தலாவில் நடந்ததாக சொல்லப்பட்ட சம்பவங்கள் குறித்து விசாரிப்பதற்கு சிறப்பு குழுவை அமைத்து அந்த மாநில முதலமைச்சர் சித்தராமையா உத்தரவிட்டிருக்கிறார். அதே நேரம் இந்த வழக்கானது மந்த கதியில் செல்வதாகவும் புகார்தாரரின் குற்றச்சாட்டுகள் குறித்து உரிய விசாரணை நடக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. அதாவது இந்த வழக்கில் செல்வாக்கு மிக்க நபர்களின் பெயர்கள் அடிபடுவதால் அவர்களை காப்பாற்ற முயற்சிகள் நடப்பதாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஆனால் இவற்றை தட்சிண கன்னட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் மறுத்திருக்கிறார். விசாரணை சரியான திசையில் செல்வதாகவும் புகார்தாரரின் குற்றச்சாட்டுகளை ஆராய வேண்டியிருப்பதாகவும் அவரது சில செயல்பாடுகள் சட்டவிரோதமானவை என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதாவது துப்புரவு தொழிலாளி தானாகவே புதைக்கப்பட்ட ஒரு இடத்தை தோண்டியது தவறு என குறிப்பிட்டுள்ளார். இவ்வழக்கை விசாரிக்க தனி நீதிமன்றமே அமைக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி கோபால கவுடா போன்றவங்க வலியுறுத்தி இருக்காங்க. அதே நேரத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவோட விசாரணையை வரவேற்பதாகவும் அந்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க தயாராக இருக்கதாகவும் ஆலய நிர்வாகத்தினர் தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, கோயிலுக்கு வரக்கூடிய பெண்களை ஏன் கொலை பண்ணணும் அப்படின்னு திரும்ப திரும்ப எழுப்பப்படுற கேள்விக்கு பதில் இன்னும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் ஏன் அந்த பெண்களை பலாத்காரம் செய்யணும், அங்கிருந்த ரேபிஸ்டுகள் யார், இல்லை அவங்க எல்லாருமே நரபலி கொடுக்கப்பட்டார்களா என்றும் பொதுமக்கள் கிட்ட விவாதம் எழுந்திருக்கு. ஏன்னா அந்த சம்பவம் நடந்த இடம் கோவில். நரபலி கொடுக்கப்பட்டால் விரும்பியதை அடையலாம் அப்படிங்கிற நம்பிக்கை காலகாலமாக இருக்கு. அதனால இந்த ஆலயத்துக்கு வர்ற பிரபலங்கள் சிலருடைய விருப்பத்தின் பேரில் இந்த நரபலிகள் நடந்திருக்கலாம் அப்படின்ற சந்தேகமும் இருக்கு. அதே நேரம் இந்த ஆலயத்தின் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருந்த போதும் இதுவரை ஒரு வழக்கு கூட அந்த ஆலயத்தின் நிர்வாகத்தின் மீது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த குற்றச்சாட்டுகளில் இருந்தும் ஆலய நிர்வாகம் சீக்கிரமா விடுபட்டு வெளியில வரும் அப்படின்னு வீரேந்திர ஹெக்டேவோட ஆதரவாளர்கள் நம்புறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். Meenakshi Faculty of Physiotherapy, Admission open for BPT and MPT. Apply now. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.